إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே தாய்மார்களே, இன்றைய இந்த மார்க்க வகுப்பிலே இறைவனது தன்மைகளும் மனிதனுடைய இயல்புகளும் என்கின்ற ஓர் தலைப்பில் ஒரு சில முக்கியமான வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட விஷயங்களை உங்களுக்கு மத்தியிலே சுட்டி காட்டலாம், ஞாபகப்படுத்தலாம் என்று நினைக்கின்றேன். அன்புள்ள சகோதரர்களே, உண்மையிலேயே ஒரு முஃமினுடைய ஈமானிய வாழ்க்கை பலம் பெற வேண்டும் என்று சொன்னால், இந்த உலகத்துடைய வாழ்க்கை அந்த ஈமானிய வாழ்க்கைக்கு முரணில்லாமல் தொடர்ந்து உறுதியாக நிலைக்க வேண்டும் என்று சொன்னால், அவன் நிச்சயமாக அடிக்கடி அல்லாஹுவை பற்றிய, அல்லாஹுடைய நிர்வாகம் பற்றிய, அல்லாஹ்வுடைய சக்தி பற்றிய, அல்லாஹ்வுடைய பலம் பற்றிய, அவனது தன்மைகள் பற்றிய செய்திகளை அடிக்கடி என்ன செய்ய வேண்டும்? படிக்க வேண்டும். எங்கள் சிந்தனைகளுக்குள் ஊட்டிக்கொள்ள வேண்டும். எங்களை அதன் அடிப்படையில் நாங்கள் தயார்படுத்தி கொள்ள வேண்டும். இல்லை என்று சொன்னால், இந்த உலகத்தில் ஒரு முஃமின் தனது கொள்கையிலிருந்து, ஒரு காஃபிர் தனது கொள்கையிலிருந்து போகின்ற வேகத்தை விட மிக வேகமாக என்ன செஞ்சிருவான்? தனது கொள்கையிலிருந்து கரைந்து போய் விடுவான், இந்த இல்மு, இந்த அறிவு இல்லாது விட்டால். எனவே எப்பொழுதும் தனது ஈமானிலே ஒருவர் உறுதியாக இருக்க வேண்டும் என்றால், தான் முஃமினாகி விட்டால் போதும், மற்றபடி உலக விஷயங்களிலே நாங்கள் இருந்து கொள்வோம் என்று இருந்தோம் என்று சொன்னால், ஒரு காலத்தில் அந்த ஈமான் இருந்த இடம் தெரியாமல் என்ன செஞ்சிடும்? போய்விடும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதை போன்று, தஆஹது பில் குர்ஆன், குர்ஆனை நீங்கள் அடிக்கடி என்ன செய்யுங்க? ஓதி மீட்டி, அதாவது அதை பதிய வைத்து கொள்ளுங்கள். ஏனென்று சொன்னால், இந்த குர்ஆனை பொறுத்த வரைக்கும் ஒட்டகம் கட்டி வைத்திருந்தால் எப்படி அது அதை விட்டு என்ன, அதாவது இழுத்துக்கொண்டு ஓடிடுமோ, அதைவிட வேகமாக உங்களை விட்டு குர்ஆன் உங்களது உள்ளத்திலிருந்து என்ன செஞ்சிடும்? போய்விடும். எனவே தஆஹுத், தொடர்ந்து அதை ஞாபகப்படுத்திக் கொள்வது, மீட்டிக்கொள்வது, உணர்த்தி கொள்வது என்பது ஒரு முஃமினுக்கு முக்கியமான செய்தி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அதே போல தான் இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் காஃபிர்களுடைய, அதாவது முஸ்லீம் அல்லாதவர்கள் எப்படி, அதாவது எப்படியும் வாழலாம் என்கின்ற ஒரு நிலை அவர்களிடத்தில் இருக்கிறது. எப்படியும் வாழலாம் என்று சொன்னால், அவர்கள்ட்டையும் சில பொலிசி, சில முறைகள் இருக்கு, இல்லாமல் இல்லை, இப்படி தான் வாழணும் என்று. ஆனால் நம்ம இஸ்லாத்தோடு ஒப்பிடுகிற நேரத்தில் சில வாழ்க்கை ஒழுங்குகள் அவரிடத்தில் இல்லை. அந்த மாதிரி எப்படியும் வாழலாம் என்கின்ற நிலையில் அவர்களைப் போலல்ல ஒரு முஃமினுடைய வாழ்க்கை. ஒரு முஃமினுடைய வாழ்க்கை பல எல்லைகள் என்னது அதில் இருக்குது. கூடாது என்ற பகுதிகள் நிறைய என்ன செய்யுது இருக்குது. செய்யக்கூடாது, தவிர்க்க வேண்டும், விட்டு கொடுக்க வேண்டும், பணிந்து போக வேண்டும் என்கின்ற பகுதி ஒரு மூமின்ட்ட நிறைய இருக்குது. இந்த நிறைய தவிர்க்க வேண்டிய பகுதிகள் ஒரு மூமினுடைய வாழ்க்கையில் இருப்பதனால அவனால் லேசாக அதிலே உறுதியாக இருக்க முடியாது. லேசாக என்ன செய்ய முடியாது? அதிலே உறுதியாக இருக்க முடியாது. உறுதியாக தனது வாழ்க்கையில் பொருளாதார சோதனைகள் அடிக்கிற நேரத்தில், குடும்ப பிரச்சனைகள் தன் வாழ்க்கைக்கு எதிராக வீசுகிற நேரத்தில், அது மாத்திரமல்ல தனது தொழில் ஆட்டம் காணுகின்ற நேரத்தில், தனது வாழ்க்கையிலே அதாவது பிள்ளைகளோடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இப்படி எந்த சமூக பிரச்சனைகள் என்று எது வந்தாலும் அவன் ஈமானோடு அதை நோக்க வேண்டிய ஒரு கட்டத்தில் என்ன செய்கிறான்? இருக்கிறான். எனவே அவர்களுக்கு மிக முக்கியமாக என்ன தேவை என்றால், அவைகள் ஒவ்வொன்றையும் புரிந்து கொள்கின்ற மார்க்க அறிவு மிக முக்கியம். அவைகள் ஒவ்வொன்றையும் புரிந்து கொள்கின்ற மார்க்க அறிவு மிக முக்கியம். ஆனால் எங்கள் எல்லோருக்கும் என்ன தெரியும் என்றால், உறுதியாக இருக்க வேண்டும் என்பது தெரியும். மார்க்கத்தில் உறுதியாக இருக்க வேண்டும் என்பது தெரியும். ஆனால் உறுதியாக இருப்பதற்குரிய மனோபக்குவம் நிறைய இடத்தில் இல்லை. மார்க்கத்தில் உறுதியாக இருக்க வேண்டும் என்கின்ற நிலை தெரியும், ஆனால் உறுதியாக இருக்க வேண்டும் என்கின்ற மனோபக்குவம் இல்லை. சாதாரணமாக வீட்டில் ஒரு குடும்ப பிரச்சனை குடும்பத்தால் வந்துட்டாலே போதும், இவர் உண்மையிலேயே முஃமின் தானா என்று கேட்குற அளவுக்கு அவரோட வார்த்தைகள் இருக்கும், அவருடைய செயல்பாடுகள் இருக்கும். ஆனால் தொழுவதில் பார்த்தீங்கன்னு சொன்னால், அவர் முன் சஃபில் நின்று தொழுவார், முன்பின் சுன்னத்துக்களை விடமாட்டார், சூரத்து சீரத்தெல்லாம் என்ன செய்யும், அந்த மாதிரியான ஒரு லைஃபாக இருக்கும். ஆனால் ஒரு சின்ன பிரச்சனைக்கு முன்னால், ஒரு சாதாரண குடும்ப பிரச்சனை, சாதாரண ஒரு பொருளாதார பிரச்சனை, அவர்கிட்ட என்ன செய்யாது? இஸ்லாத்துக்கான எந்த அடையாளம் என்ன செய்யாது? இருக்காது. இஸ்லாத்துக்கான எந்த அடையாளம் இருக்காது. இது நம்ம எங்கள்லையும் உணர்றோம்,
சமூகத்திலையும் என்ன செய்கிறோம், உணர்கிறோம். என்ன காரணம் என்றால் அவற்றை தீனில் உறுதியாக இருக்க வேண்டும் என்கின்ற அறிவு அவர்கிட்ட இருக்கிறது. ஆனால் எப்படி இருக்க வேண்டும் என்ற பக்குவம் அவர்கிட்ட என்னது இல்லை. அப்படின்னா அது சம்பந்தமான அறிவு இல்லை. அது அப்படி அந்த அறிவு மட்டும் இருக்கு, அந்த தியரி பற்றிய அறிவு இருக்கிறது. அதை பிராக்டிக்கலாக எப்படி சாதிக்கணும் என்கின்ற குர்ஆன் சுன்னா பற்றிய அறிவு அவர்கிட்ட என்ன இல்லை. இதனால தான் இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அதாவது சொல்கிறார்கள், இந்த உலகத்தில் ஆலிம்கள் 3 வகை. ஆலிம்கள்ன்றது நாங்கள் பிரச்சாரம் செய்கிற உலமாக்களை சொல்லலாம். மொழி அடிப்படையில் அறிந்தவர்கள் என்பவர்கள் 3 வகையினர். ஒருவர் ஆலிமும் பில்லா, ஒருவர் ஆலிமும் பி ஷரீஅத்தில்லா, அல்லாஹ்வுடைய சட்ட திட்டங்களை அறிந்தவர். அதே போல் அல்லாஹு தாலா எங்கள் மீது சொல்லியிருக்கக்கூடிய ஈமானிய கடமைகள் கொள்கைகளை பற்றி அறிந்தவர். அவருக்கு ஆலிமும் பி ஷரீஅத்தில்லா, மார்க்க சட்ட திட்டங்கள் எல்லாமே தெரியும். அவர்கிட்ட கேட்டிங்கன்னு சொன்னால் குர்ஆன் சுன்னால வந்திருக்கக்கூடிய அந்த அறிவெல்லாம் அவர் என்ன செய்வார், சொல்லக்கூடியவர். வலைச ஆலிமம் பில்லா, ஆனால் அவர் அல்லாவை பற்றிய அறிவு அவரிடத்தில் இல்லை. இப்போ குர்ஆனை சுன்னாலே அல்லாவை பற்றி அறிவு இருக்குதா இல்லையா? அல்லாவை பற்றி அறிவு இருக்குது. அப்போ அல்லாஹ்வுடைய ஷரியத்தை அறிஞ்சவர் ஒருத்தர் அல்லாவை பற்றி எப்படி அறியாமல் இருப்பார்? ஆனால் இமாம் இப்னு தைமியா ஒரு மேலதிகமான ஒரு விஷயத்தை அங்கே என்ன செய்கிறாரு, சொல்ல வருகிறார். அதாவது இந்த சட்டங்களை எல்லாம் அறிந்திருந்தாலும் இந்த குர்ஆனையும் ஹதீஸையும் படிக்கிற நேரத்தில் சட்டத்தோடு சம்பந்தப்படாத எத்தனையோ விஷயம் அதில் இருக்குது. சட்டத்தோடு சம்பந்தப்படாத எத்தனையோ விடயங்கள் அதில் இருக்கின்றன. இதை ஒருத்தர் தெரியலை என்று சொன்னால் அவர் அல்லாவை பற்றி அறியவில்லை. ஆனால் அல்லாஹ்வுடைய ஷரியாவை பற்றிய அறிவு அவற்றை என்ன செய்து இருக்குது. இன்னும் ஒரு சிலர் எப்படி என்று சொன்னால் ஆலிமும் பில்லா, அல்லாவை பற்றி அவருக்கு நல்லா தெரியும். அல்லாஹ்வுடைய தன்மைகள் என்ன, அல்லாஹ் எப்படிப்பட்ட ஆற்றலுடையவன், அல்லாஹ்வுடைய வல்லமை என்ன, அல்லாஹ் எங்கே எப்படி என்ன மாதிரி நடப்பான், இந்த அறிவெல்லாம் அவர்கிட்ட இருக்குது. ஆனால் லைச ஆலிமம் பி ஷரீஅத்தில்லா, எந்த விதமான மார்க்க சட்டத்திட்டங்களும் அவருக்கு தெரியாது. இவரும் என்ன செய்வார், தோற்றுருவார், அவர் தோல்வி அடைவார் நிச்சயமாக. 3வது ஒருவர் இருக்கிறாரு, ஆலிமும் பில்லா வ ஆலிமும் பி ஷரீஅத்தில்லா, அவருக்கு மார்க்க சட்டத்திட்டங்கள் பற்றிய அறிவும் அவர்கிட்ட இருக்குது, இறைவன் பற்றிய அறிவும் அவரிடத்தில் என்ன செய்து இருக்குது. இவரால் மட்டும்தான் அதாவது உறுதியாக இந்த மார்க்கத்தில் இருக்கவும் முடியும். இவரில் மட்டும்தான் குர்ஆனும் சுன்னாவும் முழுமையாக செல்வாக்கு செலுத்தும். மற்றவர்களில் செல்வாக்கு செலுத்தாது என்பதல்ல, முழுமையாக செல்வாக்கு யாரில் செலுத்தும், இவரில் தான். அதனால தான் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிற நேரத்தில் இன்னமா யக்ஷல்லாஹ மின் இபாதிஹில் உலமா, அல்லாஹ்வை தனது அடியார்களில் பயப்படுகின்றவர்கள் எல்லாம் அறிந்தவர்கள் தான் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அந்த அறிவு இந்த 2ம் கட்டாயம் அதில் இருந்திருக்கணும். வெறும் இல்ம் பி ஷரீஅத்தில்லா இல்லை, மார்க்கத்துடைய சட்டத்திட்டங்கள் பற்றி அறிவல்ல, இல்மும் பில்லா, அல்லாஹ்வை பற்றிய அறிவும் கூடுதலாக யார்கிட்ட இருக்குதோ அவருக்கு என்ன செய்யலாம், அல்லாஹ்வை பற்றிய அச்சம் என்பது உயிரோட்டமாக என்ன செய்யும், வந்து சேரும் என்பதை சொல்வதை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இந்த விஷயங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கத்தான் அவரிடத்திலே இந்த அதாவது எந்த பிரச்சனையான சூழ்நிலையிலும் எப்படிப்பட்ட நிலையிலும் இறைவனை சரியான முறையில் புரிந்து கொண்டு வாழ்வதற்கு முடியும். இன்னும் சொல்ல போனால் மற்றவர்களை அதாவது இப்போ உதாரணமாக நம்ம நல்ல ஒரு வாழ்க்கையில் இருக்கிறோம், எமது குடும்பத்திலே எமது சமூக சூழலில் ஒருவர் ஒரு செகண்டான வாழ்க்கையில் அதாவது தரமற்ற வாழ்க்கையில் அவர் இருந்து கொண்டிருப்பார். தான் உயர்த்தியானவன் என்றும் அவர் கொஞ்சம் கீழ்நிலையில் உள்ளவர் என்றும் எவனால் பார்க்க முடியாது என்று சொன்னால், இந்த பற்றி மார்க்க அறிவும் இறைவனை பற்றிய விளக்கமும் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர் மட்டும்தான் இந்த உலகத்தை என்ன செய்வார், சிறந்த முறையில் புரிந்து கொள்வார். இந்த அடிப்படையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். 2வது விஷயம், இந்த தலைப்பிலே நான் ஒவ்வொரு அடிப்படைகளாகத்தான் சொல்லிக்கொண்டு போவேன். 2வது விஷயம், அன்புள்ள சகோதரர்களே, மார்க்கம் நாம் இந்த சமுதாயத்தில் ஒரு ஈமானிய வாழ்க்கை வாழ வேண்டும், போராட வேண்டும் என்று சொன்னால் இறைவனை பொறுத்தவரையும் இறைவனுடைய தீர்மானங்களில் உள்ள ஸ்பெஷாலிட்டிகளை நாம் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். 2வது விஷயம் நாம் தெரிந்து கொள்ளணும், நம்ம வாழ்க்கைக்கு திட்டமிடுகிற நேரத்தில், நாங்கள் பொதுவாக வாழ்க்கைக்கு திட்டமிடுற நேரத்தில் ஒரு டைரியை எடுத்துக்கொள்வோம். ஒரு டைரி எடுத்தோம்னு சொன்னால் அதில் எப்படி பிரிச்சுமா, அது இயர்லி பிளான் தானே, ஒரு வருடாந்த இதுதான் பெரும்பாலும் இருக்கும். 5 வருஷ டைரி இது வரைக்கும் நான் காணல, ஒரு வருட டைரியாக தான் என்ன செய்யும், அது இருக்கும். அதில் என்ன இருக்கும், மாதமாக பிரித்திருப்பார்கள், மாதத்தை 4ஆக பிரிச்சிருப்பாங்க. புதிய கொஞ்சம் காலமாக அதை மணித்தியாலங்களாக என்ன செய்கிறாங்க, பிரித்து வராங்க. எங்கேயாவது செகண்டுக்கு பிரித்த டைரி நீங்கள் பார்த்துக்கிறீங்களா? செகண்டுக்கு செகண்ட் 24 மணித்தியாலத்தையும் செகண்டுக்கு செகண்டாக பிரித்த ஒரு டைரி என்ன செய்யலை, நம்ம பார்க்கல. ஏன்னா மனிதனுடைய பிளானடா பெரும்பாலும் ஒரு மணித்தியாலம் அதுக்கு அங்கே அட்பாற்பட்டதாக தான் இருக்கும். 1 5க்கு இப்படி செய்வேன், 1 6க்கு நான் இப்படி செய்வேன், 1 7க்கு இப்படி செய்வேன் மனிதன் பிளானில் எதுவும் இல்லை. எனவே மனிதன் முழுமையாக எல்லா விஷயத்தையும் திட்டமிட்டு எல்லா விஷயத்தையும் வடிவமைச்சிருப்பான் இந்த அடிப்படையில் தான். ஆனால் இறைவனுடைய மாற்றம் எங்கே வரும்னா செகண்டில் தான். இறைவன் எங்களது முடிவுகளுக்கு கொண்டு வரக்கூடிய மாற்றம் எதில் வரும்,
ஒரு செகண்டுடைய இடத்துல தான், ஒரு செகண்ட் நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன், நம்ம பிரித்தோம்னா மைக்ரோ செகண்டாக போய் அப்புறம் நானோ செகண்டாக போய் அப்படி என்ன செய்யும், போய்கொண்டிருக்கும். நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இறைவனுடைய முடிவுகளை பொறுத்த வரைக்கும் எங்கேயோ நடக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு விஷயத்தில் நமது வாழ்க்கையை தலைகீழாக மாற்றக்கூடிய ஒரு டேர்னிங் பாயிண்ட் நல்லா என்ன செஞ்சிருப்பான், அங்கே வைத்திருப்பான். உலகத்தில் நம்ம அழகான முறையில் எல்லாம் திட்டமிட்டு ஒரு பகுதியால் நம்ம என்ன செய்வோம், போய்கொண்டிருப்போம். ஆனால் இறைவன் டோட்டலாக நம்ம வாழ்க்கையில் எதிர்பார்க்காத அமைப்பிலான உயர்வு தாழ்வுகளை வைப்பதெல்லாம் எங்கே, ஒரு சின்ன செகண்டான ஒரு விஷயத்தில் தான், ஒரு செகண்டுக்கு நடக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட விடயத்தில் தான் அல்லாஹு தாலா என்ன செய்திருப்பான், எல்லாத்தையும் வைத்திருப்பான். அதனால தான் நம்ம பார்க்கிறோம், எத்தனையோ பேர் என்ன செய்கிறார்கள், திட்டமிட்டு எல்லா விஷயங்களையும் பிளான் பண்ணி நடக்க வேண்டும் என்கின்ற அமைப்பில் எல்லாம் போட்டிருப்பார்கள். வாழ்க்கையில் அவனுக்கு நடக்கக்கூடிய ஒரு ஆக்சிடென்ட் அவனை ஒரு இடத்துல என்ன செஞ்சு 2 காலையும் இழக்க வைத்து ஒரே இடத்துல என்ன செஞ்சிடும், உட்கார வைத்து விடும். அவன் வீட்டுக்கு போட்ட அத்திவாரம் அப்படியே இருக்கும், அவன் வாங்கி போட்ட நிலம் என்ன செய்யும், அப்படியே இருக்கும். மகனை எங்கே கொண்டு போய் சேர்த்தாரோ அந்த மெடிக்கல் காலேஜில் என்னது, பணம் கட்ட முடியாமல் அவன் வேறொரு தொழில், டோட்டலாக மனைவியுடைய, குடும்பத்துடைய, பிள்ளைகளுடைய, பேரப்புடைய லைஃப் எல்லாத்தையும் என்ன செய்யுது, மாற்றுது. எது மாற்றுது, ஒரு ஆக்சிடென்ட் வந்து எத்தனை, ஒரு அரை ஹவர் நடக்குமா, ஒரு செகண்டில் நடக்குமா, ஒரே ஒரு செகண்டில் டோட்டல் லைஃபும் அவனுக்கு என்ன செய்யும், தலைகீழாக மாறக்கூடிய ஒரு இடத்தை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அதனால தான் முஸ்லிம்கள் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையாக என்ன இருக்குது, லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா. லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா எங்களை நிறைய பேர் சொல்லிக்கிறாங்க. யாருக்கும் பெரும்பாலும் கருத்து தெரியாது. 170 லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லான்னு சொல்லுவாங்களே தவிர அதனுடைய என்னது, அதாவது கருத்து என்ன தெரியுமா, ஹவுல்ன்றது அரபில் வந்து முயற்சி, ஹவுல்ன்றது அரபில் முயற்சி, கூவா என்றது சக்தி, கூவா என்றது சக்தி, ஹவுல் என்றது முயற்சி, கூவா என்பது சக்தி. அப்போ லா ஹவுல், இப்போ நாங்கள் வந்து ரிசல்ட்டை தானே பேசுகிறோம். இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, முயற்சியே இல்லை, கூவா பலமும் இல்லை, முயற்சியும் கிடையாது, பலமும் கிடையாது. யாரை கொண்டே தவிர, இல்லா பில்லா, அல்லாஹ்வை கொண்டே தவிர. ஹவுலும் கிடையாது, கூவாவும் கிடையாது. அதுக்கு அடுத்தது தான், எனர்ஜிக்கு அடுத்தது தானே மேட்டரே வரும். ஆனால் இங்கே எனர்ஜியே இல்லை. இந்த வசனம் என்ன சொல்லுது தெரியுமா, உங்களுக்கான சிந்தனையோ அதுக்கான எனர்ஜியோ எதுவுமே என்ன செய்யாது, உங்களுக்கு வராது, இறைவனை கொண்டே அன்றி. லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா. இதுதான் நம்ம எந்த விஷயத்துக்கு நம்ம சொல்கிற நேரத்தில் எங்களால் முடியுமான விஷயமாக இருந்தாலும் சரி, எங்களால் முடியாமல் போகின்ற ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா அப்படின்ற வார்த்தையை நம்ம என்ன செய்கிறோம், சொல்லி காட்டுகிறோம். அதே போல் அன்புள்ள சகோதரர்களை, இதுதான் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு பகுதி. இறைவனுடைய தீர்மானங்கள் எல்லாம் இந்த உலகத்தில், மனிதன் வந்து 20-30 வருடங்களாக பெரிய ஆட்டம் போட்டு கொண்டிருப்பான், பெரிய என்ன, அதாவது அநியாயங்கள்லாம் செய்து கொண்டிருப்பான். முஃமின்கள் அதை பார்த்து துடிச்சு கொண்டிருப்பாங்க, என்னதாவது செய்ய முடியாதான்னு. ஆனால் இறைவன் செய்கின்ற இறைவனுக்கு ஒரு செகண்ட் தான் தேவை. என்னதே ஒரு செகண்ட் என்பது நான் உதாரணத்துக்கு சொல்வது, ஒரு செகண்ட் அல்ல, அது ஒரு செகண்ட் தான் இறைவனுக்கு தேவை. இதை தலைகீழாக என்ன செய்யணும், மாற்றணும் என்றால் ஒரு செகண்ட் தேவை. அந்த செகண்டை முஃமின்கள் அவசரப்படுவார்கள், இறைவன் என்ன செய்ய மாட்டான், அவசரப்பட மாட்டான், இறைவன் அவசரப்பட மாட்டேன். எனவே அன்புள்ள சகோதரர்களே, எங்கள்கிட்ட இருக்க வேண்டிய அந்த பெரிய ஒரு ஃபிக்ஹ் தான் இறைவனை பற்றிய சரியான புரிதல் வருவதற்கு இந்த இடங்களெல்லாம் மிக முக்கியம். இந்த இடங்களெல்லாம் மிக முக்கியம். ஏனென்றால் மனிதன் எந்த ஒரு மாற்றத்தை இந்த உலகத்தில் கொண்டு வரணுமாக இருந்தாலும் திட்டமிடணும், பாரிய செலவுகள் செய்யணும், பாரிய அடிப்படைகளை போடணும், பெரிய ஒரு மேன் பவர் அதுக்கு தேவை, என்னமெல்லாம் என்ன செய்யணும். இறைவன் அப்படி எதுவுமே இல்லை. குன் ஃபயகூன், ஆகு என்றால் அதுக்குரிய வேலையெல்லாம் தானாக என்ன செஞ்சிடும், இந்த உலகத்துடைய எல்லா முறைமையும் தலைகீழாக என்ன செஞ்சிடும், மாறிவிடும். எங்கேயோ நடக்க வேண்டிய மாற்றத்துக்கு இறைவன் எங்கேயோ ஒரு சின்ன ஒரு டேர்னிங் பாயிண்ட் என்ன செய்வான், இறைவன் வைப்பான். இதை நம்ம தெரியாமல் ஒரு முஃமின் என்றைக்கும் என்ன செய்யக்கூடாது, இந்த உலக வாழ்க்கையில் தடுமாறக்கூடாது. ஒரு முஃமினை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஃபிக்ஹ் இந்த விஷயத்தில் இருக்க வேண்டும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இரண்டாவது நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், மனித மாற்றங்கள், மனித திட்டங்கள், மனிதனுடைய எல்லா அடிப்படைகளும் தூரமாகத்தான் இருக்கும். 20 வருடம், 10 வருடம், 100 வருடம் இப்படிப்பட்ட திட்டங்களோடு தான் இருக்கும். இறைவன் கொண்டு வரக்கூடிய எல்லா முடிவுகளும் ஒரு செகண்டாக தான் இருக்கும், ஒரு செகண்டுடைய முடிவாக தான் இருக்கும். எனவே இறைவன் முடிவெடுக்கட்டும், இறைவனுடைய முடிவு வரட்டும் என்று பேசுகிற நேரத்தில் ரெண்டையும் ஒன்றாக வழங்கக்கூடாது. மனித முடிவுகள் என்பது நீங்கள் முடிவெடுத்தாலும் சரி, முடிவெடுப்பதாக இருந்தாலும் சரி, ரெண்டு விஷயம் வழங்குகிறோம். என்ன, முடிவெடுத்தாலும் சரி, முடிவெடுப்பதாக இருந்தாலும் சரி, நிறைய நாள் தேவை, நிறைய மசூரா பண்ணணும், போகணும், வரணும், அது செய்யணும், ஆலோசனை கேட்கணும், திடீர்னு ஒருத்தன் இல்லைன்றா மறுபடியும் நிறைய விஷயம் நடக்கும். ஏன், எல்லா முடிவெடுத்துட்டு செய்ய போகிற நேரத்தில் அண்டைக்கு பார்த்து இன்னொருத்தர் வந்து என்ன செய்வார், வேறொரு ஆலோசனை கொடுப்பாரு,
இப்போ வந்து நல்லா தான் போய்கிட்டு இருந்து இவன் வந்து கெடுத்து விட்டான் நம்ம சொல்லுவோம், விளங்கிட்டா 1000 பிரச்சனை மனிதனுக்கு ஒரு முடிவில் இருக்கும். ஆனால் இறைவனை